ஆண்டவர்கள் வாக்கியம். ஆறாவது அறிவிக்குரிய பேரின்பம். கற்பகோடி கால பேரின்ப வாழ்க்கைக்குரிய ஆறாவது அறிவு பெற்றுள்ள மனு அதற்கேற்ற கீர்த்தி எங்கே சம்பாதித்தான்? சம்பாதிக்கவில்லை. இவன் பாடுபட்டு சம்பாதித்து கட்டிய வீடு, தான் திருமணம் செய்து கொண்ட மனைவி, ஓயாது பாடுபட்டு வளர்ந்த மக்கள், தோட்டம், வயல், சொத்து, ஆபரணம், இவைகளுக்கு இவன் பேரில் என்ன நன்றி இருக்க வேண்டும்? இருக்கிறதா? இல்லையே. இவன் ஜீவன் வெளியேறிய உடனேயே பிணத்தை தூக்கு தூக்கு, இங்கு நீ திரும்பி வந்து விடாதே, நாங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று வார்த்தையோடு மட்டுமல்ல, செயல் சடங்கு எல்லாமே இவனுக்கு அவமானம் உண்டாகும்படியானவைகளாகவே இருக்கின்றன. இவன் இப்படியான அவமானம் செத்தால் தனக்கு வரும் என்று தெரியாதவனா? முன்னால் செத்து நாரி போனவர்களை பார்த்துதானே இருக்கிறான். பின் ஏன் இவனுக்கு சாவின் கோரம் தெரியவில்லை? ஐந்தறிவு படித்த மிருகங்களும் அவைகளுக்குரிய செவிக்கான இன்பம், நாவிற்கான ருசி எல்லாம் அனுபவிக்கின்றன. அந்த அளவேதான் இவனும் அனுபவிக்க தன் ஆயுளெல்லாம் கஷ்டப்படுகிறானே தவிர வேற அழியாத இன்பம் ஏதாவது பழையனானா? இல்லை இல்லை, பழை இருந்தால் சொல்லுங்களேன். உன்னத ஆறாவது அறிவு பெற்றதற்கான இன்பம் எங்கே சொல் பார்க்கலாம். பிரதானமான அதை மறந்துவிட்டு ஐந்தறிவில் வாழ்விலே திரிந்து அலைகிறார்களே என்பதை கண்டு எம்மால் சகிக்க முடியாமல் நான் குறுக்கிட்டு இதையெல்லாம் உங்கள் அறிவுக்கு விளங்கும்படி அறிவிக்கின்றோம். ஆறாவது அறிவை கைபோடாமல் போய் எல்லோரும் காரி துப்பி அவமானப்பட்டு மிருகங்களுக்கும் இல்லாத அவகேடு அடைந்து தீட்டாகி கற்பகோடி கால நரகத்தில் அவசியப்பட பிரியமாய் இருக்கிறதா, அல்லது நித்திய இன்பம் அடைய ஆசை இருக்கிறதா? இரண்டில் ஒன்று உங்களை கேட்க வந்திருக்கின்றோம். இந்த மெய்யறிவை அறிந்தவர்கள் இவ்வளவு துணிச்சலாக இதுகாலம் வரை யாரும் பேச வரவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. முன்வந்த செம்மல்கள் ஒரு தலைமுறை காலம் முக்கி பிரயாசப்பட்டு கை போட்டது ஒரே தலை அல்லது 4 அல்லது 10 தலைகளுக்கு மேல் இல்லை. இந்த பிரணவ சொர்வத்தை அவளிடம் பெற்றவர்கள் இதுவரை அதற்கு மேல் இல்லவே இல்லை. இன்றோ 69 ஜாதிகள் அடங்கிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் எம்மிடம் அந்த பிரணவ முதலை பெற்று இருக்கின்றன. இந்த துணிச்சலால்தான் மற்ற எல்லா மனுத்தலையிலுமே ஏன் இதை அடையக்கூடாது என்று எமக்கு ஆத்திரம் வருகிறது. இந்த அரும் செயல் இடம் கொள்ளாததாய் ஜனித்து போய்விட்டதா? இல்லையே. இந்த பெருமுதல் வந்துள்ள காலத்தில் இதை பெறாதவர்கள் ஏமாந்தவர்கள்தான். அந்த முதலை வானநாட்டிலிருந்து கொண்டு வந்துள்ள நாம் பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு அதை பகிர்ந்து அளித்தாலும் அவர்களுக்கு நஷ்டம் இல்லை, பெறாதவர்களுக்குத்தான் பெரு நஷ்டம். முன்வந்த செம்மல்கள் வெகு காலத்திற்கு இதை பற்றி பேசியும் பயன்பெறுவோர் கிட்டாத ஏக்கத்தால் அழுத்து கடைசியில் சூக்ம தேகத்தில் நுழைந்து கொண்டு விட்டார்கள். உனக்குள் இருக்கும் இந்த பிரம்மஸ்வரூபமாகிய விஸ்வரூபத்தை நீ பெற்று முத்திக்குரியவனாகி அந்த சூக்ம தேகத்தை உன் சொந்த தேகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டியது உன் கடமை. இதை அறிவிக்கவே பெரிய ஆலயங்களிலும் மூலஸ்தானத்தில் இருக்கும் பிம்பம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. காலமெல்லாம் அதையே வழிபட்டு அர்ச்சனை செய்கிறார்கள். வருஷத்திற்கு ஒரு நாள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதேசி சமயம் அதை திறந்து அதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த தங்க சிலையை சூக்ம தேகத்திற்கு அடையாளமாக எடுத்து காண்பிக்கிறார்கள். உன் வயதிற்குள்ளாக நீ அந்த கோடி சூரிய பிரகாச நித்திய தூளத்தை பெற்றுக் கொள்ளாவிடில் அழகு தேகம் எடுத்து நரகத்திற்கே ஆளாவாய். இறைவனால் ஆறாவது அறிவை பிரத்யோகமாக தந்து பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு மட்டுமேதான் இந்த தேவ சட்டம். நாம் உங்களிடம் ஒரு வேலைக்காரனாக ஒப்பந்தம் செய்து கொண்டு அதற்கான சம்பளம் வாங்கியும் விதித்த வேலையை செய்யாவிடில் கேட்காமல் விடுவார்களா? விடமாட்டீர்கள். சாக்கு போக்கு சொல்லி அவர் ஏமாற்றி அவரிடம் கெஞ்சி பயல் காட்டினால் முதலாளி விட்டு விடுவானா? விடமாட்டார். அதே போல இறைவனிடத்தில் நாம் ஆறாவது அறிவை பெற்றும் அதற்குரிய கூலியாக பேரின்பத்தை பெற்றோமா? பெறவில்லை. கற்பகோடி காலமாக எல்லோரும் அதை பெறாமல் ஏமாந்து விட்டார்கள் என்பது சத்தியம் என்று திட்டமாக உங்களுக்கு அறிவிக்கவே நாம் வந்திருக்கின்றோம். கையில் மெய்ச்சையில்லாத பாசாண்டி உன்னை பலவிதமான பயங்கரத்தை காட்டி ஆட்டி வைப்பான். உலகத்தில் பெண்டு பிள்ளை, பணம் மீது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எல்லோரும் காரி துப்புகிறார் போல் பரதேசியாய்த்திருந்தால் தான் ஞானம் வரும் என்பான். அப்படி ஆவதற்கு யாராவது சம்மதிப்பார்களா? அவன் இந்த வார்த்தையை சொல்லும் போது, ஏனையா கிருஷ்ண பகவான் அப்படி இல்லையே, ஸ்ரீ சுப்பிரமணியருக்கே 2 மணிகள் ஆயிற்று, நபிகள் நாயகத்திற்கு 4 மணிகள் ஆயிற்று, இவர்கள் எல்லாம் ஞானிகள் இல்லையா? நீதான் ஞானியா என்று அவன் முகத்தில் அறைந்தார் போல் யாரும் கேட்பதில்லை. அவன் குறி உன் மடியில் இருப்பதை பறிப்பது ஒன்றேதான். அதற்காகவே தான் ஒரு ஞானி போல பேசி ஏமாற்றுகிறான். உலகம் பூராவும் நம்மாலே அவனைப் போல ஆக முடியுமா? நாம் அவ்வாறு ஞானியாக முடியாது என்ற எண்ணம் யாவரிடம் உறைந்து விட்டது. மற்ற வேலைகளை பிரயாசப்பட்டு செய்ய வேண்டும்.
ஆனால் சரளமாக வையாளி போட்டுக்கொண்டு செய்யும் வேலை இது. எம்முடன் கூட ஒரே மாதம் பழகினால் 12,000 வருடம் படித்தாலும் கைவராத வேத நாவுடையவனாக கல்விமானாக நீ ஆகிவிடுவாய். எம் செயலெல்லாம் யாரும் பெற முடியாத சொர்க்கபதி ஏற்றி வைக்கும் அரிய செயல். ஆகையால் தான் இவ்வளவு எளிதாக நாம் உன்னை ஞான வல்லபமுடையவனாய் ஆக்கி விடுகிறோம். நாம் இந்த பூமிக்கு வந்து உங்களை சந்திக்காத காலத்தில் எத்தனை கோடி காலம் நீங்களாகவே பிரயாசப்பட்டும் எத்தனை கோடி சாஸ்திரம் படித்தும் அடைய முடியாத அரிய காரியம் இது. 1000 பேர் கூடினாலும் ஒரு தேன்கூடு கட்ட முடியுமா? முடியாதே. ஆனால் தேனீக்களுக்கு அச்செயல் எளிதாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த பிரம்ம வித்தையோ என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு சொல்வது இன்று எமக்கு முன்பாக எளிதாக விளங்க இருக்கிறது என்று சாலையாண்டவர்கள் திருவாய் மலர்ந்துள்ளார்கள். வேதகமச்சூர்தி கிரந்தங்களில் பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திருதீர்க்க தரிசனங்கள். குருகீதை தொடர்ச்சி. சந்தேகங்கள் எல்லாவற்றையும் அடியோடு நிவர்த்தி செய்வதில் வல்லவரும் ஜனன மரண பயத்தை அடியோடு விளக்குகிறவருமாக விளங்குகிறவர் எவரோ அவரே பரமகுருவாக எண்ணப்பெறுகின்றார். அநேக ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தினால் இவ்விதமான மகா குரு கிடைக்கிறார். இக்குருவை அடைந்த சீடன் மறுபடியும் ஜனன மரணத்தை அடைகிறதில்லை. பார்வதி மேலே சொன்னபடி குருக்கள் பலவிதமானவர்களாய் இருக்கிறார்களாகையால் பூர்ண முயற்சி கொண்டு ஒரு பரமகுருவை தேடி அடைந்து அவரை சேவிக்க வேண்டும். தவறி ஒரு நிசீத குருவை அடைந்துவிட்டாலோ நித்திய கால நரக அவஸ்தையே வந்து கிட்டும். மகாதேவருடைய இந்த வார்த்தைகளை கேட்ட மகாதேவி கலக்கமுற்றவர்களாய் சங்கரரை பார்த்து கூறியதாவது: தேவதேவனே, நுண்ணறிவற்றவர்களும் மரண பயமுற்றவர்களும் தவறி நிசீத குருவை அடைவார்களேயானால் அவர்களுடைய கதி என்ன ஆவது என்று அச்சத்துடன் கேட்க ஸ்ரீ மகாதேவர் சொல்லலாயினார். மனுஷனானவன் எப்போது விரக்தி அடைகின்றானோ அப்போது அவன் சுருதி சிரசுகளாகிய தேவ அரசர்களால் தன்னுடைய நன்மை தீன்மைக்கு தானே அதிகாரி எண்ணப்படுகின்றான். ஏனெனில் எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாத உன்னத அறிவு இவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அதை கொண்டு துன்பமே வந்து அணுக முடியாததும் நித்திய முத்தியை அளப்பதும் அகண்டமாய் ஒரே மாறாத தன்மையோடு விளங்கும் பிரம்மத்தை தன்னில் எவரால் செவ்வையாய் காட்டப்பெறுகின்றதோ அத்தகைய ஒரு பரம தேசிகரை தேடி அடைய வேண்டியது கடமையாகி விடுகிறது. எவர் மோகம் முதலியவை அற்றவரோ சாந்தி சொரூபரோ பரம திருப்தியை அடைந்தவரோ பிரம்மம் விஷ்ணுக்களின் செல்வத்தையும் துச்சமாக நினைக்கின்றவரோ அவரே பரமகுரு ஆவார். தூவித பாவத்திற்கு அப்பால் ஆனவரும் சுய அனுபவம் பிரகாசம் கைவரவானவரும் தன்னை அண்டியவர்களின் அஞ்ஞானம் என்னும் மரண இருள்களை போக்குகின்றவர்களுமாய் விளங்கும் சர்வகஞ்சரே பரம குரு. எவரை பார்த்த மாத்திரத்தில் மனதிற்குள் தானாகவே சாந்தியும் திடமும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றதோ அவரே பரமகுரு. மந்திரவாதிகள் யோகிகள் என்று வேடம் போட்டு திரிகின்றவர்களை எவர் துச்சமாக கருதுகின்றாரோ அவரே பரமகுரு. பார்வதி தன்னை அறிந்து தத்துவ ஞானிகளில் மௌனி என்று வாக்மி என்று இருவகைப்படுகின்றார்கள். மௌனிகளுக்கு பிறரை மாற்றி திருத்த வேண்டும் என்ற இச்சை வருவதில்லை. ஆனால் வாக்மியானவரோ தனது வல்லம வாக்கினால் சுருதி யுக்தி அனுபவத்தை வைத்து சீடனின் சந்தேகங்கள் அனைத்தையும் சேதித்து அவனது கொடிய மரண பயத்தை நீக்கி அவனுள்
ஜீவ தரிசனையை செய்து வைக்கின்றார். அத்தகைய பரமகுருவின் திருநாமத்தை தேகி பக்தியுடன் ஜெயிப்பதனால் அலிகருவ வழிவந்த அவனது பாவங்கள் யாவும் நசிந்து போகின்றன. இவற்றில் சற்றேனும் சந்தேகமில்லை. ஸ்ரீ குருவை போன்ற தெய்வம், ஸ்ரீ குருவை போன்ற தந்தை, ஸ்ரீ குருவை தியானிக்கின்றதை போன்ற கர்மம் பூமியின் கண் இல்லை, இல்லவே இல்லை. மரண தருவாயில் தன் குலமாவது, தான் தேடிய செல்வமாவது, தன்னுடைய பலமாவது, தான் கற்ற சாஸ்திரங்களாவது, உற்றார் உறவினராவது, கூட பிறந்த சகோதரர்களாவது இவனுக்கு வந்து உதவப் போவதில்லை. பரமகுரு ஒருவரே வந்து உதவி நித்தியகால அவஸ்தையாகிய அந்த மரண ஆபத்தில் நின்று கரையேற்றுகின்றார். வேதகம சுருதி கிரந்தங்களில் பிரமோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திரைதீர்க்க தரிசனங்கள் தொடரும்.